ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். இந்த ஆடியோ மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். இந்த கோவில் வந்து லக்ஷ்மி சாய்பாபா கோவில். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் நொளம்பூர்னு சொல்லிட்டு மதுரை வாயிலாண்ட இருக்குது. இது என்னென்னா சாய்ராம், இந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி நிறைய டைம் நான் போவேன். இந்த கோவிலுக்கு போகும்போது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா, இந்த கோவில் போனாலும் நான் ரொம்ப பயப்படுவேன். ஆமாம், இந்த கோவிலுக்கு நானும் சாயமாக வந்தேன்னா நான் தான் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா இதோட விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு எனக்கு. என்ன சாய்ராம், பாபா கோயிலுக்கு போனால் நீங்கள் பயப்படுவீங்கன்னு. ஆமாம் சாய்ராம், ரொம்ப என்னத்தை சொல்கிறது, மாட்டி விட்ருவாரு நம்ம பாபா. அது என்னென்னா ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன். என்ன எப்படி மாட்டி விட்ருவாருன்றது முதல்ல ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். என்னென்னா இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் தான் சொல்லியிருக்கிறோம், ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க முன்னேறதுக்கு. இப்போ இவ்வளோ முன்னேறி வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பாபா மேலே ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். அவர் என்னென்னலாம் செஞ்சார் அதை நான் இப்போ வீடியோவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு பாபாவோட அதிசயம் நடந்தது ஏதாச்சும் சொல்லுங்கள், அது சொல்லுங்கன்றாங்க. அதிசயம் நிறைய நடந்தது சார். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படிலாம் ஒன்றுனா அந்த கஷ்டத்துலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம். சாயமாக எப்படி இருந்தாங்க, அந்த நேரத்தில் பாபா மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தோம். அந்த நம்பிக்கைக்கான பலனை பாபா என்னென்னலாம் எங்களுக்கு பண்ணாருன்றதை நான் வீடியோவாக போடணும். நான் அதை கண்டிப்பாக போடுறேன் சார், அடுத்த அடிப்பேன். ஆனால் இப்போ இதை வந்து ஸ்டார்டிங்காக வச்சுக்கோங்களேன். இந்த கோவில்னா எனக்கு எப்போவுமே, ஏன்னா ரீசெண்டாக போயிட்டு வரும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ ரீசெண்டாக போயிட்டு வரும்போது எனக்கு அது ஏன் ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் பாபா பேசிகிட்டு இருக்கும்போது நான் வியாழக்கிழமை, நீங்கள் ஏன் பாபா கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, நீங்கள் தான் இங்கே சென்டரே வச்சுருக்கிறீங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் சென்டரை வந்து வச்சுருக்கிறோம், பல வருஷங்கள் ஆகிடுச்சு வச்சு. அதெல்லாம் ஓகே. நம்ம கஷ்ட காலத்தில் ஸ்டார்டிங் காலத்தில் நம்ம கோவிலில் தானே போயிருப்போம். அப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறது, புரிதல் தேவைப்பட தேடும் போது நிறைய விஷயங்கள் அப்போ நடந்திருக்கும்ல. அப்போது நம்ம போய் நின்றுட்டு இப்போ நம்மளுக்கு கோவில் நம்ம வச்சுக்கிட்டோம், நம்ம பெருசாகிட்டோம்னா அதெல்லாம் மறந்துடுமான்னு. எப்போவுமே ஒரே மாதிரி பழசு எப்படி இருந்தோமோ நம்ம அப்படியே தான் இருக்கணும். அதே நிலையில் இருந்தால் தான் அப்பாவுக்கும் பிடிக்கும், அதே தான் எங்களுக்கும் பிடிக்கும், சாயம்மாவுக்கும் பிடிக்கும். அதனால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் கஷ்ட காலத்தில் என்னென்ன கோவிலுக்கெல்லாம் போனோம், பாபா கோவிலில் போய் சேவை செஞ்சோமோ. இந்த மயிலாப்பூரில் வந்து இந்த நைட்டு புதன்கிழமை நைட்டு வந்து நாங்கள் வந்து 2 மணி 3 மணி வரைக்குமே வந்து பாபா கோயிலெல்லாம் சுத்தப்படுத்துவோம். அவரோட சன்னதி, அந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அந்த சோப் போட்டு அதெல்லாம் வந்து ஒரு பாக்கியமாக நினைப்பேன். இப்போ கூட நடுவில் அதெல்லாம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஓடுவேன். ஏன்னா நிறைய பேர் சேவை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம தான் பெரிய பாபா கும்பிட்றோம்ல. எனக்கு பெரிய பெரிய மகான்கள் கோடீஸ்வரங்க சேட்டு ஒருத்தர் அவ்வளோ 50 கோடி 60 கோடி சொத்து. அவரு போய் உட்காந்துன்னு பாபாவோட இது பாதத்துக்கு தேய்க்குது ரெடியாக நின்றுட்டு இருப்பாரு, கொடுப்பாங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருந்து தான் நாங்களாம் வந்தோம். அதனால் பழசெல்லாம் மறக்க மாட்டேன். அதனால் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் போய் அழுது இருக்குமோ அந்த கோவிலுக்கு எல்லாத்துக்கும் போவேன். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சேரம் பாபாவோட பெரிய சிலை பாருங்கள், அதில் தெரியும் இல்லைங்களா. அதை ஆப்போசிட் சைடை கிராஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே நிற்பேன். ஏன்னா பக்கத்துலேருந்து பார்க்கறதோட ரோடு கிராஸ் பண்ணி அங்கேருந்து பார்க்கும்போது அந்த இன்னும் அழகாக இருக்கும் நைட் டைமில். அதான் மணிக்கணக்கில் என்னோடய கஷ்ட காலத்தில் நின்று அவர் அப்படியே பார்த்துட்டு நான் கண்ணில் தண்ணியாக ஊற்றும். எப்போ தான் என் கஷ்டங்கள்லாம் போகும் பாபா, நீங்கள் எப்போ தான் என் கஷ்டத்தெல்லாம் போக்குவீங்க பாபான்னு சொல்லிட்டு அப்படியே நானும் சாயமாக நின்று அப்படியே அந்த கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக ஒரு நம்மளை மற்றவங்க பார்க்குறாங்க, சில பேர் பார்ப்பாங்க, என்ன போவாங்க, நம்மளை கூட்டி தானே போவாங்க கிராஸ் பண்ணி. அந்த மாதிரி போகும்போது ஆனால் தான் பெருசாக தோணும். ஏன்னா நம்மளோட வலி வேதனையே அதிகமாக இருக்கும்போது நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறத பற்றி நம்மளுக்கு பெருசாக தோணாது. அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த கோவிலில். அப்படிலாம் அப்போ நல்ல நிலைமை வந்து என் பிஸ்னஸ் நல்லா வந்து அப்போ நான் நல்ல நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் வரும்போது அப்போ நான் மறந்துடுவோமான்னு. சரி, ஏன் அது நான் பயப்படுறதுக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் சாயமாக கூட வரும்போது தான் நான் பயப்படுவேன். மற்ற நேரத்துலலாம் நான் பயப்பட மாட்டேன். அப்போலாம் ஜாலியாக வந்து போயிடுவேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கோவிலில் மட்டும். ஏன்னா இந்த கோவிலில் வந்து நிறைய குபேரர் சன்னதி, மற்ற சாமி வராகி அம்மன் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அப்பப்போ நான் வந்து அந்த இடத்துக்குலாம் போயிட்டு இந்த ஸ்ரீசக்கரம்லாம் இருக்கும். அந்த டைம் வெள்ளிக்கிழமை அந்த ஸ்ரீசக்கரம் சுற்றத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதிகமாக இந்த டைம் வருவேன் நான். ஏன் இந்த நான் பயப்படுறேன்றது இப்போ நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேனான்னு தெரியல சார், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து கோவிலுக்கு போகிறோன்னா நானும் அம்மா வந்து சாயமாக உட்காந்து சாமி கும்பிட்டுருப்போம். அப்போது திடீர்னு நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க இல்லையா, முன்னாடி பின்னாடி திடீர்னு சாமி கும்பிட்டு அந்த அப்படியே கருவறையெல்லாம் சுற்றிட்டு கோவில் ஆப்போசிட் சைடில் வந்து நிற்போம். அப்போ திடீர்னு சாயமாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்பா போயிட்டு அங்கே பச்சை கலரில் ஒரு பொண்ணு சாரீ கட்டிகிட்டு இருக்குதுல்ல, அந்த பொண்ணை போய் அந்த பொம்பளை போய் நான் கூப்பிட்டுவா அப்படின்னு. திடீர்னு அது அப்பா வந்துட்டான்னு தெரியும். திடீர்னு நீ போய் கூட்டிகிட்டு வா சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு பொம்பளையை நான் போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தா அவங்கள நான் எப்படி நான் போய் லேடியை கூப்பிடுவேன், போய் ஆப்போசிட் சைடு. இவங்க அதுவும் கோவிலுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க இருக்குது ஆப்போசிட் சைடில் கிளாஸ் பண்ணி ஓரமாக நிற்பாங்க, வெயில் இல்லாமல் ஓரமாக நின்றுட்டு. அப்போ தான் இது சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. பாபா நான் எப்படி பாபா போப்பா அப்படின்றாங்க. பாபா நான் எப்படி பாபா போய் கூப்பிடுறது அப்படின்னா, போப்பா அவங்க போயிட்டு போகிறாங்க, போய் கூட்டி வாப்பா அப்படின்ட்டுவாங்க. அதுக்கப்புறம்லாம் பதிலாம் ரிக்வெஸ்ட்லாம் இல்லை, போப்பா அப்படின்ட்டுருவாங்க. போயிட்டு கிராஸ் பண்ணி திக்குன்னு இருக்கும்.
அவங்ககிட்ட போயிட்டு அவங்க அப்போ தான் அவங்கள பார்க்கும்போது அப்போ நீ மேக்ஸிமம் அவங்க வந்து அழுதுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப அழுது அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னே தெரியல, ரொம்ப அழுது இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க. இவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் இவங்க. நல்லா தெரியுது அது பேசும்போது. அவங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வேறு உடம்புல வேறு பாபா வந்துட்டார். ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அவங்ககிட்டே போய் உக்காந்து ரொம்ப பணிவா இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டாங்க. ஏன்னா பாபா உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா யார் நம்புவோம்? நிலைமையை நினச்சி பாருங்கள் சார். நம்ம நீங்கள் கேட்குறீங்க எப்படி இருக்கும், ஆனால் என் நிலைமையை நினச்சி பாருங்கள். ஒரு லேடிக்கிட்ட போய் வாங்க, அந்த எங்கே இருக்காங்க அங்கே பாபா கூப்பிட்றாரு வாங்கன்னா எப்படி வருவாங்க? நான் சொன்னேன், பாபா சன்னதி முன்னாடி இப்படி இல்லாமல் மாட்டி விடுவீங்க என்ன சொல்லிட்டு இப்போ அங்கே கூப்பிட்டாங்க ஒருத்தங்கன்னா. அது சொன்னேன், தமிழை தான் சொன்னேன். அவங்க ஹிந்திக்காரங்களாக தான் சொன்னது தமிழ். அதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி யார் என்னன்னு சொல்லி அதுக்கு ஏஞ்சி கொஞ்சம் வெளியே வந்து அதான் அந்த ஓரமாக அங்கே நிற்கிறாங்க அந்த லேடி, அவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா சாய்ராம், பக்கு பக்குன்னு இருக்கும். திடீர்னு அந்த ஏதாவது கத்திச்சுனா திட்டிச்சுனா என்ன பண்ணுது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா அது எதுவுமே சொல்லாமல் அது பான் வந்து கிராஷ் பண்ணி நேராக போயிடுது. அதுவும் தான் ஒரு விஷயம் எனக்கு அப்போது பயங்கர ஸ்ட்ரைக்கு. நேராக போயிட்டு அப்போ அப்பா வந்து ஹிந்தியில் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அது அவருக்கு தான் எல்லாமே சகலமும் தெரியுமே. அது அவர் என்ன பேசுகிறேன்னா நம்ம மற்றவங்க அவங்க 2 பேர் பேசணும் நம்ம கூட இருக்குது நல்லா இருக்காது. நான் எப்பவுமே தனியாக போய் நின்றுடுவேன். என்ன பேசுனாங்களோ அது தெரியாது. அது கோதுமை பரிகாரம் மாதிரி அவங்க ஆக்சுவலி அவங்க சொன்னது என்னென்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னது இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டாங்க. அது அழுதுட்டு இருப்பாங்க போல இதை தான் சொன்ன அழுதுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ரொம்ப தெம்பாயிட்டாங்க. மட்டும் அப்பா பேசுனப்போ அவங்களும் போயிட்டாங்க. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அவங்க நார்மலாக சாயமாக நார்மல் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போ ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டார். அவர் அதிகபட்சமாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்ன விஷயமோ அதை மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார் சம்டைம்ஸ் அவங்க உடம்புல வந்தால். அப்புறம் என்ன ஆகிடுது, இவங்க வந்து நார்மல் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க பக்கத்தில் போனேன். ஏன்னா சம்டைம்ஸ் இவங்க விழுந்துருவாங்க. ரொம்ப அப்பா வந்துட்டு போனாலும் டக்குன்னு உங்கள் மயக்கம் வந்துடும். ரொம்ப நேரம் இருந்துட்டாலோ இல்லை ரொம்ப இதானாலும் சரி எங்கள் விழுந்துட போகிறாங்கன்னு நான் போய் டக்குன்னு அவங்க பக்கத்தில் போயிடுவேன். அப்போ அந்த ஹிந்திக்காரங்க என்னை கேட்டாங்க, கோதுமை எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கணவர் வந்து ஏதோ ரொம்ப கேஸில் மாட்டிக்கிட்டாராம். ஸோ ஜெயிலில் இவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்குது. அடுத்த வாரம் ஜெயிலுக்கு தப்பாக இவங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஜெயில் போனால் என் வீட்டுக்கு எந்த தப்புமே பண்ணலை. எல்லாம் வந்து இவர் மேலே தப்பாக திணிச்சிட்டாங்க. நீ தான் பாபான்னு வேண்டிகிட்டு இருந்தேன். ஸோ அப்பா சில ஏதோ கோதுமையில் ஏதோ பரிகாரம் சொன்னார் தெரியுது. அது ஓகே. அதோட அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். உடனே நான் செய்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்ட்டு போயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. எனக்கும் ஓரளவுக்கு சந்தோஷம் தான். ஏதோ நம்மளால் அப்பாவால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிது. சாயமாக சொன்னாங்க பரவாயில்ல. எனக்கு என்னென்னா இது ஒன்று இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது இதே கோவில். அப்புறம் நடுவில் டைம் 2-3 டைம் அந்த மாதிரி திருப்பி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போது வந்து ஒரு என்ன அவங்களுக்கு ஆமாம் அதுவும் லேடி தான், கரெக்டு தான், அவங்களும் லேடி தான். டக்குன்னு மறந்துட்டேன். அவங்க பிராமணர் தான், தமிழ் அவங்க தான். அதே மாதிரி தான் திடீர்னு நான் திருப்பி கேஷுவலாக அது மறந்துட்டேன். நான் இவங்க திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் தானே சரி அப்போ எதிர வந்தேன். 2வது டைம் அதே இடம் வெளியே கிராஸ் பண்ணி எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு வந்தால் பிரச்சனை முன்னாடியோ இல்லை கோவிலுக்குள்ளேயோ இல்லை கோவில் வாசல் தாண்டியோலாம் இல்லை, கரெக்டாக ஆப்போசிட் சைடு கிராஸ் பண்ணி அங்கே போய் அந்த மூலையில் தான் அங்கே தான் நடக்குது எல்லாமே. ஏன் இவ்வளோ நேரம் நான் ஒரு 3/4 மணி நேரம் நாங்களாம் போன கோயிலேருந்து சீக்கிரம் வரமாட்டோம். பாபாவை பார்த்துக்கிட்டே ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்போம். பேசிட்டு கோவில் பிரகாரம் பொறுமையாக சுற்றிட்டு வரதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்துலலாம் வரமாட்டாங்க. அப்பா கரெக்டாக என்னை மாட்டி விடுறதுக்கு அந்த கடைசியில் தான் வந்து நிற்பார். எனக்கு அது எனக்கு நினச்சாலும் சிரிப்பாக இருக்கும், ஒரு டைம் பயமாகவும் இருக்கும். திருப்பி அதே தான் சொல்லி கொடுத்தாரு. அவங்க போய் கூட்டிகிட்டு போவார். அவங்க பிராமணன் எடுத்துகிட்டு அப்புறம் போய் அவங்க தமிழ் ஓப்பனாகவே சொல்லிவிட்டு அப்பா மேலே வார்த்தை போட்டு, சாய்ராம் இந்த மாதிரி அங்கே வந்து ஒருத்தங்க நின்றுக்காங்க, அவங்கள கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே பாபா கூப்பிட்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தங்க நிற்கிறாங்க கூப்பிட்டாங்க, போது ஏன் என்னன்னு திரும்பிலாம் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அங்கே பாபா அவங்கக்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. உடம்புல பாபா வந்திருக்கு அப்படின்னு சாயிடம். ஆனால் அவங்க டக்குன்னு என்னை இறக்க பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்படி பார்த்தாங்க, இது பார்த்தாங்க, எதோ கத்த போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே பயம் நடுக்கிச்சு. ஆனால் நான் இருக்குது வந்து பாபா கோவிலுக்குள்ளே தான் இருக்கும். அவங்கள்ட்ட சொல்கிறதுல இதுதான். அப்போ டக்குன்னு சாய்ராம் உங்கள் வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததே சாய்ராம் அப்படின்னாங்க. அப்படியா, நாங்கள் வந்து ஷிரடி சாய் பிரார்த்தனை மையம் வச்சுருக்கணும். ஓ நீங்களா? அப்போ அங்கே வந்து அங்கே நிற்கிறவங்க அந்த சாய்ராம் பற்றி பேசுகிறவங்க அவங்க தானே? ஆமாம். உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு. உடனே டக்குன்னு வந்தாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லலை. போயிட்டு அவங்ககிட்ட என்னென்ன விஷயமோ டக்குன்னு சொன்னார். ஏன்னா எப்போவுமே அப்பா ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப முடியல இக்கட்டான நேரத்தில் தான் அந்த மாதிரி சொல்லுவார். இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் கனவு மூலியமோ ஏதோ சொல்லிவிடுவார். அவருக்கு என்ன தேவைன்னு தன் பக்தருக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லிவிடுவார். இதுமாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலோ இல்லை ரொம்ப ஒரு விஷயமா இருந்தால் மட்டும் டக்குன்னு நாங்கள் போகிறது அது அமைச்சு கிடைக்கும். நம்ம அன்றைக்கி போகுது இன்னும் கேட்டால் பிளானே இல்லை. நாங்கள் வந்து வேறு எங்கேயோ போக வேண்டியது, அந்த இடத்துக்கு நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி ஆகிடுச்சு. சரி நம்ம இங்கே கோவிலுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போகலாம், போகிற மாதிரி போயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி பிளானிங் தான். டக்குன்னு பிளான் மாற்றி அங்கே போனது.
அவங்களுக்கு இது யூஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு யூஸ் ஆகலை, அப்பா அந்த மாதிரி நம்மளை வர வச்சு இங்கே நிற்க வச்சு அவங்ககிட்ட பேச வேண்டியது பேச வச்சு அமுச்சு வச்சுட்டார். எனக்கு இது 2வது டைம் நடந்தது, ஓரளவுக்கு சந்தோஷம்தான். அதனால் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ நம்ம வாய்ஸ் பேசுனது தெரிஞ்சது, நம்ம தெரிஞ்சவங்க நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க, ஓகே. பார்க்கலனா கத்திட்டு இருந்தாங்கன்னா, அதனால் எப்போவுமே எனக்கு இந்த கோவில் போனால் எனக்கு வந்து இந்த ஒரு அனுபவமாக நடக்கும். இது சரி, என்கிட்ட இது ஒரு ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட, இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா? இந்த என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம அப்பா ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு நம்ம கஷ்டத்தை தீர்ப்பாருன்றது இது ஒரு நிதர்சனமான உண்மை. இதே மாதிரிலாம் ஷீரடிலையும் நடக்கும். நான் அதோட இதுவும் உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஜெய் சாய்ராம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.